ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ண எப்படி மனசு வருது? வெளியான பார்வதி நாயரின் மறுபக்கம். மலையாள சினிமாவில் தற்போது முன்னணி நடிகையாக வளர்ந்து வரும் பார்வதி நாயர் முதலில் தமிழர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான நிமிர்ந்து நில் என்ற திரைப்படத்தின் மூலம்தான் நடிகையாக அறிமுகமானார். மேலும் பார்வதி நாயர் உத்தம வில்லன், மாலை நேரத்து மயக்கம், எங்கிட்ட மோதாத, நிமிர் போன்ற பல படங்களில் எடுத்திருக்கிறார். இருப்பினும் என்னை அறிந்தால் திரைப்படத்தின் மூலமே இவர் தமிழில் பலராலும் அடையாளம் காணப்பட்டு வந்தார். அந்த வரிசையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான விஜயின் கோட் திரைப்படத்திலும் நடித்திருந்தார் பார்வதி நாயர். இப்படி பிரபல நடிகையாக வளர்ந்திருக்கும் பார்வதி நாயர் மீது தற்போது அவரது வீட்டில் பணிபுரிந்த சுபாஷ் என்பவர் பரபரப்பான புகாரை முன்வைத்திருக்கிறார். அதாவது தேனாம்பேட்டையில் உள்ள சினிமா தயாரிப்பு நிறுவனத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்த சுபாஷ் சந்திரபோஸ் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க நுங்கம்பாக்கத்தில் வசித்து வந்த பார்வதி நாயர் வீட்டிற்கும் அவ்வப்போது சென்று சிறு சிறு வேலைகளை செய்து வந்திருக்கிறார். அப்போது தன் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த கடிகாரம் மற்றும் லேப்டாப், செல்போன் போன்றவற்றை தனது வீட்டில் வேலை செய்து வந்த சுபாஷ் தான் திருடியதாக சந்தேகம் இருப்பதாக கடந்த 2022ஆம் ஆண்டு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து சுபாஷ் சந்திர போஸ் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் பிறகு வெளியே வந்த அவர் மீண்டும் அதே சினிமா தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அப்போது அந்த நிறுவனத்திற்கும் வந்த பார்வதி நாயர் மற்றும் அவரது நண்பர்கள் சுபாஷ் சந்திர போஸை தாக்கியதாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் சுபாஷ் சந்திர போஸ் புகார் அளித்திருக்கிறார். இருப்பினும் போலீசார் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளதால் சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் சுபாஷ் சந்திர போஸ் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சுபாஷ் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை அடுத்து தற்போது தேனாம்பேட்டை போலீசார் நடிகை பார்வதி நாயர் மற்றும் அவரது நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் சுபாஷ் சந்திர போஸை எதற்காக பார்வதி நாயர் மற்றும் அவரது நண்பர்கள் தாக்கினார்கள் என்று விசாரிக்கும் பொழுது 2 ஆண்டுகளாக பார்வதி நாயர் வீட்டில் பணியாற்றி வந்த சுபாஷ் அவருக்கு திருமணம் நிச்சயமானதை பார்வதி நாயரிடம் கூறி தனக்கு விடுமுறைகள் வேண்டும், ஏனென்றால் எங்கள் ஊரில் எனக்கு திருமணம் என்று கூறியிருக்கிறார். அப்பொழுது யதார்த்தமாக பொண்ணு எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சார்ந்த தலித் சமூகத்தை அவரிடம் கூறியுள்ளார். அதுவரை தன்னிடம் நன்றாக பழகி வந்த அவர் தன்னுடைய சமூக பெயர் தெரிந்தவுடன் முகம் சுளிக்க ஆரம்பித்ததோடு தன்னிடம் அவ்வப்போது என் சமூகத்தை குறிப்பிட்டு குத்தி காட்டி பேசி வந்துள்ளதாக சுபாஷ் தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் எரிச்சலடைந்த நான் அவரிடமிருந்து வெளியேற முடிவு செய்தேன். அப்பொழுதுதான் நான் இதை வேறு எங்கேயும் கூறிவிடுவோனே என்ற பயத்தில் தான் என் மீது திருட்டு பட்டத்தை கட்டினார். இருப்பினும் அவர் என்னிடம் சாதி குறித்து பேசிய விவரங்களை நான் என்னுடைய மொபைல் போனில் ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தேன். இதை அறிந்து கொண்டுதான் தற்பொழுது பார்வதி நாயரும் அவருடைய நண்பர்கள் 6 பேரும் சேர்ந்து என்னை தாக்கினார்கள் என்று கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது.